இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிம்ஸோட 55 டேஸ் பிளான். இந்த பிளானில் என்ன இருக்க போகுதுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு நாள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நான் கொடுக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி கொடுத்தாலும் சில பேரால் ஃபாலோ பண்ண முடியும், சில பேரால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தர்றேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களுக்கான ஷெடியூலை நீங்களே போட்டுக்கலாம். அது பெட்டராக இருக்கும், மற்றதை விட கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் நிறைய மாற்றங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சக்சீட் பண்ணியிருப்பீங்க நினச்சதை. சில பேர்த்துக்கு நினச்ச அளவு போயிருக்காது. இட்ஸ் ஓகே. அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு குரூப் 4 டைமில் சொன்னது தான். அடுத்தடுத்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம பயணத்தில் நம்ம தோய்வடையக்கூடாது. அதுதான் அந்த ஒரே ஒரு விஷயந்தான். குரூப் 1 கொஸ்டினை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். இந்த இயர்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் மாதிரி டிஎன்பிசி அதோட தரத்தை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. அதான் கொஷின் பேப்பர் எடுக்கிற மெத்தடை மாற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, பாலிட்டி கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மேக்ஸோட ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு. டிகிரி வைஸ் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நம்ம இதுவரை ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் மேக்ஸுக்காக நம்ம போட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கீம்ஸ் அதிகமாக நமக்கு இந்த எக்ஸாமில் குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே. அது உண்மை தான். நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஸ்கீம்ஸும் சரி, அதே மாதிரி நேஷ்னல் ஸ்கீம்ஸும் சரி நிறைய கேட்டிருந்தாங்க. அதை நம்ம ஒரு ஆர்கனைஸாக இனிமேல் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை படிச்சிருக்கணும். எதிர்பார்த்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வரலை, நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, சில கொஷின்ஸில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இருந்துச்சு. அதுதான் உண்மை. எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். அது பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் நம்ம குரூப் 1ல் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற ஒரு கொஷின்ஸ் தான். அது இருந்துச்சு நம்ம பார்த்தோம்னா. ஆனால் அது நம்பர்ஸ் ஆஃப் கொஷின் கம்மியாக இருந்துச்சு. அதுவுமே பெரியார் அண்ணா பற்றி கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் மற்ற லீடர்ஸ் பற்றி அதிகமாக எதுவுமே கேட்கல. அந்தளவு ஒரு நேஷ்னல் லீடர்ஸ் பற்றி அதிகமாக எதுவுமே இல்லை, அந்தளவு இல்லை. ஒரு குறைவாக காந்தி அந்த மாதிரி ஒரு ப்ராமினென்ட் லீடர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, பெருசாக இல்லை. அப்புறம் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது தான். உமன்ஸ் பற்றியும் சில்ட்ரன்ஸ் பற்றியும் நம்ம நினச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு கொஷினும் நம்ம பைலிங்குவலாகவே படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருந்துச்சு. மேலே இங்கிலீஷில் படிச்சுட்டு மறுபடியும் தமிழில் படித்தா தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு. அது எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு சொன்னாங்க. அதை டெஸ்ட் ரெகுலராக எழுதி பார்த்துருக்கவங்களுக்கு அது ஒரு ஈஸியான விஷயமா இருந்திருக்கும். டெஸ்ட்டே நம்ம போடாத பட்சத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, ரிவிஷனும் போட்டிருப்பாங்க. ஆனால் டெஸ்ட் எழுதாததுனால அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் ட்ரைப்ஸ் பற்றின கொஸ்டின் வழக்கம் போல் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் நிறைய நம்ம வரல, எக்ஸாம்ஸ்க்கு வரல. அதில் முக்கியமாக எலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம எதிர்பார்த்தோம். ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் வரும், எலெக்ஷன் ரிலேட்டடாக வரும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுனால அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம், அது வரலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிட்டிசன்ஷிப், அதை பற்றியும் நம்ம வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. இந்த மாதிரி சில நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை இந்த குரூப் 1 கொஸ்டின்ஸில். பட் நம்ம என்னெல்லாம் ஆல்ரெடி எதிர்பார்த்துருந்தோமோ அதுவும் இருந்திருக்கு. மொத்தமாகவே இல்லை, டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. பார்ஷியலாக ரெண்டுமே இருந்திருக்கு. பார்லிமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸும் அதிகம் வரல. ஒரு பில் பாஸ் பண்ணுற மெத்தடோ இல்லை மெஜாரிட்டி பற்றியோ அதை பற்றின செக்ஷன்ஸ் பற்றியோ எதுவும் வரல பெருசாக. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2018 கரண்ட் அஃபேர்ஸு, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் 2020, 21 அதெல்லாம் 19 கூட கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப முன்னாடி ப்ரீவியஸ் நடந்த விஷயங்களை நமக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு. கோவிட் டைமில் நடந்த பொருளாதார மாற்றத்தை கூட கேட்டாங்க. இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மேனரில் நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு நெகட்டிவாக நம்ம போயிட்டோம்னா நம்ம அடுத்து முன்னோக்கி போக முடியாது, நம்பிக்கையே போயிடும், அடுத்து படிக்கவே மாட்டோம். ஸோ நம்ம அதை இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி தான். நம்ம எந்த மாதிரி அதிகமான பீப்புளை டிஎன்பிசிக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ஷுவலாக ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து அந்த கான்செப்ஷன் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா என்ன ஸ்ட்ரைட்டு, இந்த கொஷின் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இதுதான் எந்த டைம் ஜனகணமன கதி பாடினாங்க, எந்த செக்ஷனில் ஃபஸ்ட் டைம் பாடினாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேட்டிருப்பாங்க.
நாங்கள் நிறைய படித்து நிறைய ஸ்டெப்ஸை வந்து மைண்டில் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க வந்து சிம்பிளாக வந்து ஒரு கான்செப்ஷுவலாக கேட்டு எங்களை குழப்பி விட்றாங்க. அதனால் எங்களால் பாஸ் பண்ண முடியலன்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கான்செப்ஷுவலாக நாங்கள் புரிஞ்சு படித்தோம். ஆனால் வந்து அவங்க வெறும் குருட்டு மனப்பாடமாக பண்ணி படிக்கிறவங்களுக்கான ஒரு கொஸ்டினாக எடுத்துட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரையுமே இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் டிஎன்பிசி எடுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. எனிவே குரூப் 1 வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து அதை கடந்தாகணும், அதிலே நிற்கக்கூடாது. ஒன்று மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை முடியலை கரெக்டாக நமக்கு வந்து கட் ஆஃப் வரல அப்படின்னா இனி குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் தான் இருக்கணுமே தவிர நம்ம தோய்ந்து போகக்கூடாது. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் வந்து நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கொஞ்ச நாளில் நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக நம்மளோட எஃபெக்டை போட்டு 100% கொடுத்துடணும், அவ்வளோதான். மற்றபடிலாம் வந்து நம்ம ப்ராசஸே வந்து அதை செஞ்சு கொடுத்துரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் 2க்கு அழகாக உட்காந்து படிக்க போகிறோம். கரெக்டாக வந்து ஷெடியூல் போட போகிறோம். நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், ஜஸ்ட் ஒரு அவுட் ஃப்ரேம் தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் அதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கான ஷெடியூலை போட்டுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷெடியூல் வந்து கரெக்டாக இருக்காது, அது தப்பு போட்டு கொடுக்குறதும். ஸோ வந்து நீங்கள் தான் அதை ஃப்ரேம் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட்டு ஒரு இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் நான் தரப்போகிறேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கணுன்றதுக்காக இல்லை, இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், அதை நம்புகிறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழை பொறுத்தவரை 15 டேஸ் நம்ம ஒதுக்குனாலே நமக்கு ஓகேவாக இருக்கும். அந்த 15 டேஸில் வந்து நம்ம இது வரைக்கும் ஆல்ரெடி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்கும், ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நம்ம பண்ணணும். டெய்லி பண்ணுற ப்ராசஸ் அது. மேக்ஸும் சரி கரண்ட் அஃபேர்ஸும் சரி ரெகுலராக வந்து தினமும் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கணும். இந்தியன் பாலிட்டி வந்து ஒரு 10 டேஸ் எடுத்துக்கலாம். யூனிட் 8 ஒரு 10 டேஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த குரூப் 1லேயே பார்த்துருப்பீங்க, அது 2 தான் அதிகமாக கேட்டாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஒரு 5 டேஸ் இருந்தாலே நமக்கு போதும். அது ரொம்ப ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்பலாம் அதிகமாக இல்லை. ஸோ 5 டேஸ் போதும். ஜென்ரல் சயின்ஸ் வந்து செலக்டிவாக படிங்க. எல்லா டாப்பிக்கும் மொத்தமாக எடுத்து வச்சு படிக்கணும்னு இல்லை. ஐஎன்எம் ஒரு 5 டேஸ், எக்கனாமிக்ஸ் ஒரு 3 டேஸ், ஜியாகிரஃபி அண்ட் யூனிட் 9 ரெண்டுமே வந்து ஒரே ஜியாகிரஃபி புக்கில் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 டேஸ் இருந்தாலே போதும். மொத்தமாக வந்து 55 டேஸ் வந்து கிளியராக பிரிச்சுட்டு அதுக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து தனித்தனியாக படிச்சுக்காங்க. லாஸ்ட்டு 1 வீக் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 62 டேஸ் வந்து இன்னும் இருக்குது. அதில் 55 டேஸ் நல்லா தரமாக படிச்சுட்டு மிச்சம் இருக்க 1 வீக் வந்து ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் அப்படின்றது அதிகமாக யாரும் பண்ணுறதே இல்லை. ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் டிஎன்பிசியில். ரிவிஷன் எவ்வளோவுக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நமக்கு வந்து கொஸ்டினில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியும். நமக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். ரிவிஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரிவிஷன் லீட்ஸ் டு வின், அதுதான் உண்மை. 3ஆக பிரிச்சுக்காங்க. டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன், அப்படி 3ஆக பிரிச்சுட்டு எப்படி நம்ம ஸ்கூல் டேஸில் படிப்போமோ அந்த மாதிரி தான், அந்த மெத்தட் தான். டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ் ரிவிஷனுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து வீக்லி 1 டே வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். மந்த்லி 2 டேஸ் ஆச்சு கண்டிப்பாக நம்ம படித்ததை திருப்பி ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் தான் ரொம்ப நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதே. ஸோ வந்து ரிவிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூல் டேஸில் டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ஹாஃப்லி எக்ஸாம், அந்த மாதிரி ரிப்பீட்டடாக படிக்க தான் நம்ம அந்த இது நல்ல ஸ்ட்ராங்காக நமக்கு பேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் டெஸ்ட் ஃபார் டெஸ்டினேஷன். என்னென்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா 8 ஃபுல் டெஸ்ட்டு நல்லா வந்து படிச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் 8 டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. அது வந்து பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா டெய்லி டெஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸாக இல்லை டாபிக் வைஸாக பிரித்து டெய்லி டெஸ்ட்டு போட்டுகிட்டே வாங்க. அது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் போட்டாலும் சரி, ஃப்ரீ டெஸ்ட் நிறையா கிடைக்கிது, நம்ம தேர்னாலே கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு டெஸ்ட் எழுதினாலும் சரி. அப்புறம் டெய்லி மேக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 20 சம்ஸாச்சும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக மேக்ஸ் வந்து நம்ம படித்தோன்னா இதுவான்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் கரியர். கரண்ட் அஃபேர்ஸோட முக்கியத்துவம் வந்து இந்த குரூப் 1 லாஸ்ட் முடிஞ்சதில் தெரிஞ்சிருக்கும். 23 கொஷின்ஸ் லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக டாபிக் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ வந்து நம்ம மனப்பாடம் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ரிமெம்பரன்ஸில் இருக்கும். அதில் தினமணி, ஹிந்து இல்லை எனி இன்ஸ்டியூஷன் ரெகுலராக படிக்கணும், அவ்வளோதான் விஷயம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறதுக்கு சங்கர் அகாடமியோட 0 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும்.
எது ரொம்ப முக்கியமானதோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. நிறைய வளன்னு நிறைய ஒரு 40 பக்கம் 45 பக்கம்னு கொடுக்காம எது முக்கியமோ அதை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 12th புக்ஸ் தான், சமச்சீர் புக்ஸ் தான். அது வந்து நம்ம மாற்றமே இல்லை. எல்லோரும் என்சிஆர்டி புக் படிக்கலாமா, இல்லை வந்து அகர்வால் புக்கு, இல்லை இந்த மாதிரி நிறைய வந்து அவுட் சோர்ஸ் வந்து எடுத்து படிப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது அவைலபிளாக இருக்காது இல்லையா? ஸோ வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க புக்கிலேருந்து தான் அவங்க அதிகமாக கேட்பாங்க. 90% கொஷின்ஸ் வந்து சமச்சீர்லேருந்து தான் வரும். 2022 கொஷின் எப்படி இருந்துச்சு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழை பார்ப்போம். அதில் வந்து பகுதி ஆ, ஆ, இ 3 கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் இலக்கணம் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமான டைம் அதுக்கு ஒதுக்குனாலும் சரி, இலக்கணத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நியர்லி 36 கொஸ்டின் இலக்கணத்தில் வந்திருக்கு. அப்படியே இங்கிலீஷில் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கிலீஷில் வந்து எவ்வளோ கிராமர்ஸில் வந்து அதிகமாக வந்திருக்குன்னா இதை விட ஜாஸ்தி கிராமர்ஸ் வந்து இங்கிலீஷில். ஸோ வந்து தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் வந்து டாபிக்ஸ் கம்மி. அதில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஃபேவர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லாவே வந்து இங்கிலீஷை வந்து பொறுமையாக படிக்கலாம். தமிழ் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் 2ல் படித்ததுனால, குரூப் 1ல் படித்ததுனால குரூப் 2க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் கிராமர்ஸ் மட்டும் இருக்குது. அதான் நம்ம அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். 95+ வாங்குகிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் எவ்வளோ வருதுன்னா, ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 10, கரண்ட் ஈவர்ஸில் ஒரு 7, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் ஒரு 5, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியன் பாலிட்டியில் 12, எக்கனாமியில் ரொம்ப கம்மி 5 தான் கேட்டிருக்காங்க, நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம்மில் 6 தான் கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட் பாருங்கள் அப்படியே 25 வாங்குற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்டிடியூடு தான். அடுத்து யூனிட் 8, அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 13 and 7 இதுதான் ஓவரால் பார்த்திங்கன்னா கொஸ்டின் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜென்ரல் சயின்ஸ் வந்து செலக்டிவாக படிங்க. ஒரு 10 கொஷின்ஸ் அது வந்திருக்கு. ஏன் செலக்டிவாக படிக்கணுன்னா, ரொம்ப கம்மியான டைமாக இருக்குது. 3 சப்ஜெக்டை வந்து நீங்கள் படித்து ஒரு 10 மார்க்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். 3 சப்ஜெக்ட்ஸை முடித்து ஒரு கொஞ்சமான மார்க்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து செலக்டிவாக அதை படிச்சுக்காங்க. இப்போ வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எது வந்து செகண்ட் ஹாஃப் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செட்டாக நம்ம படிப்போம். 2 செட்டாக பிரித்து படிக்கலாம். ஃபஸ்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 மார்க்ஸ் சொன்ன மாதிரி மேக்ஸ் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் 13 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா? அடுத்து யூனிட் 8 ஆல்ரெடி நம்ம குரூப் 1ல் படிச்சிருப்போம். இந்தியன் பாலிட்டி, குரூப் 12 ஹிஸ்ட்ரி, 10 ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10. இந்த ஒரு 5 செட்டு வந்து நம்ம படித்தாலே நமக்கு நியர்லி 70 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜில் ஒரு 95+ எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் ஒரு 70 வச்சுக்கோங்க. 95 லாங்குவேஜில் இப்போ நம்ம போடுறோம். கண்டிப்பாக போடணும், அந்தளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 70 கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் பண்ணுறோன்னா அவ்வளோதான், கட் ஆஃப் கிடச்சிருச்சு, ப்ரிலிம்ஸ் கிளியர். இந்த ஒரு செட்டை நீங்கள் நல்லா படித்தாலே கிளியர் பண்ணிடலாம். 2வது செட் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 9 ஐஎன்எம், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். இந்த 5 செட்டும் வந்து தனியாக செகண்ட் செட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 செட்டையும் வந்து எப்படி பிரித்து படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்காங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இது 2ஐயும் பிரித்து படிக்கிறது மூலமாக நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கலாம். சயின்ஸ் வந்து செலக்டிவாக என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். லா ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இயக்க அணுக்கள், ஒளியியல், வெப்ப இயற்பியல், மின்னோட்டவியல். இங்கே அணுக்கரு இயற்பியல் வந்து அவனுக்குன்னு போட்டிருக்கு. அதை சேஞ்ச் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் இந்த டாபிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், அணுக்கள், மூலக்கூறுகள், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடுகள், கார்பன் அதன் சேர்மங்கள், பயாலஜியில் பிளான்ட் அனாட்டமி, பிளான்ட் ஃபிசியாலஜி, transportations in plant and circulation in animal nervous system, plant and animal hormone, genetics, organic and evolution of life, breeding and biotechnology, health and disease, environmental management. இதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. ஒரு நிலையாக படிச்சுட்டே இருக்கணும், அதுதான் சக்ஸஸுக்கான வழி. எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். திங்ஸ் டு டூ.
டிசிப்ளின் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா வந்து என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னா அந்த டாபிக் இன்றைக்கி படிச்சிடணும். இன்றைக்கி எழுதணும் அப்படின்னா எழுதிடணும். அதை டிலே பண்ணக்கூடாது. நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு அதை தள்ளி போடலாம் அப்படின்றத நம்ம வைக்கவே கூடாது. ஒரு டிசிப்ளினோடு நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணணும். நம்மளோட சிலபஸையும் சரி, நம்ம டெஸ்ட் எழுதுறதும் சரி. அடுத்து ரெகுலராக படிக்கணும். இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து அதே டாபிக் எடுத்து படிக்கிறது, இல்லை வந்து புதுசாக டாபிக் படிக்கிறது, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ரெகுலராக வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது வந்து உடனே எடுக்கக்கூடாது. இப்போ படித்த உடனே எல்லாருமே அப்பப்போ எடுப்பாங்க நோட்ஸ். இப்போ ஒரு இங்கிலீஷ் படிக்கிறோன்னா இங்கிலீஷ் அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து நோட்ஸ் எடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் செகண்ட் ரிவிஷனில் தான் ஒரு டாப்பிக்கே 2 தடவை படிச்சுட்டு 3ஆவது தடவை நம்ம தான் படிக்கும்போது தான் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும். அதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. எடுத்த உடனே படிச்சுட்டு இருக்கும்போதே நோட்ஸ் எடுத்தோன்னா எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதி வச்சுருவோம். ஸோ வந்து அப்படி எடுக்காமல் ஒரு 2 தடவை படிச்சுட்டு 3ஆவது தடவை நம்ம எழுதும்போது இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த செகண்ட் ரிவிஷனில் எழுத சொல்கிறது. இப்போ டாபிக் வைஸ் தான் ரொம்ப பெட்டர்னு சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் போகும்போது நம்ம 6th ஃபுல்லாக முடிப்போம், அப்புறம் 7th ஃபுல்லாக முடிப்போம், அப்புறம் 8th ஃபுல்லாக முடிப்போம். அப்படி தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸாக போவோம். இதுவே டாபிக் வைஸாக போனோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா 6th அந்த டாபிக் படிச்சிருப்போம், அதே இது கொஞ்சம் அட்வான்ஸாக 8th இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக 10th, அப்புறம் 12th 11th இருக்கும். அந்த மாதிரி படித்தோன்னா அந்த ஒரே டாப்பிக்கை ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து மைண்டில் அது நிற்கும். நமக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கே. டாபிக் வைஸாக மூவ் ஆகுறது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வைஸாக பெட்டர். இட்ஸ் ஓகே, நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் எனக்கு நல்லா இருக்குது படிக்கிறதுக்குன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் எது பெட்டர் சொல்கிறேன்னா ஆப்ஷன் வந்து டாபிக் வைஸ் போகிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வைஸை விட கொஞ்சம் ஈஸி. இன்னும் நல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். எதெல்லாம் செய்யக்கூடாது, மிஸ்டேக்ஸ் நெவர் டூ, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நிறைய மெட்டீரியல் வச்சு படிக்கிறது, கிடைக்கிற எல்லா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் படிக்கிறது. அப்படி படித்தோம்னாலே நமக்கு எக்ஸாம்ஸில் நமக்கு உட்காரும்போது சடனாக வந்து அந்த மெட்டீரியல் ஞாபகமே வராது, என்னென்னமோ ஞாபகம் வரும். ஸோ அதை பண்ணவே கூடாது. இயர்லியாக நோட்ஸ் எடுக்கிறது ஆல்ரெடி சொன்னதான் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கே டைம் வேஸ்ட் பண்ணுறது. இப்போதைக்கு 2 months தான் நமக்கு இருக்குது மேக்ஸிமம் டைமே. அதில் வந்து உட்காந்துட்டு நம்ம மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது இல்லை, நான் அது வந்த பிறகு தான் நான் படிப்பேன்னு உட்காந்து தான் டைமே இருக்காது. ஆல்ரெடி ஆன்லைன் சோர்ஸ் நிறையா இருக்குது. சமச்சீர் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ குரூப்பெல்லாம் இருக்குது, சமச்சீருக்கு தனியாக வந்து டெலகிராம் குரூப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். டைம் வந்து அதுக்குன்னு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரிவிஷனே பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுவும் தப்பு. அப்படியே மறந்துடும். ஒரு சப்ஜெக்ட் முடிக்கும்போது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கும், இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த சப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது இந்த சப்ஜெக்ட் மறந்துடும். அது பண்ணவே கூடாது. அப்புறம் உட்காந்து ஹோல் புக்கு படிக்கிறது. 6th புக்குனா 6th ஃபஸ்ட்லேருந்து அட்டை டு அட்டை படிக்கிறது, அது படிக்கவே கூடாது. வேர் டு ஸ்டடி நிறைய போட்டாங்க, நானும் ஷேர் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி எங்கெங்கே படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. எல்லாம் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி படிங்க, அதுதான் முக்கியம். அதை வச்சுக்கிட்டு, அதை ஒரு ஃபேஸாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டாபிக்ஸும் படிச்சிருங்க. அப்புறம் எல்லாமே பண்ணுவாங்க, டெஸ்ட்டே எழுத மாட்டாங்க. சும்மா வந்து யாராச்சும் டெஸ்ட்டு போட்டிருந்தா சும்மா ஆன்சர் கீஸ் மட்டும் எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 3 hours ஆச்சு டெய்லி வந்து உட்காந்து டெஸ்ட் எழுதலாம், இல்லை வந்து வீக்லி எழுதலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அது வந்து எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் தெரியும் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருப்போம். அப்புறம் செல்ஃப் டவுட்டடாகவே இருக்கிறது. படிக்கும்போதே இந்த கொஸ்டின் படிக்கிறோம், இதெல்லாம் என்ன வரவா போகுது, இதெல்லாம் வருமா, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமே அப்படின்னு ஒரு டவுட்லேயே படிச்சுட்டு இருப்பாங்க. அது கூடவே கூடாது, அது பண்ணவே கூடாது. அப்புறம் டிஎன்பிசியவே குறை சொல்லுவாங்க. சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க, டிஎன்பிசியை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து கரெக்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்க மாட்டாங்க, கரெக்டாக நடத்த மாட்டாங்க, கரெக்டாக வந்து எல்லாம் பார்ஷியலாக இது ரொம்ப வந்து பார்ஷியாலிட்டி பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு டிஎன்பிசியே குறை சொல்லிவிட்டு ஒரு ராங் ஒப்பீனியன்லேயே போயிட்டுருப்பாங்க. ஒரு விஷயத்து மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாட்டி அந்த விஷயத்துக்கு மூலமாக எப்படி நமக்கு கிடைக்கும்? ஸோ வந்து நம்பிக்கையோடு படிங்க. வேலை கொடுக்குறதுக்காக தான் டிஎன்பிசி இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு படிங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்பிக்கையோடு படிங்க. ஸோ ஹேவிங் ராங் ஒப்பீனியன் வேண்டாம். கம்பேரிங் அதர்ஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நம்மளே கம்பேர் பண்ணிக்கிற வேண்டியது தான். ஃபஸ்ட் மார்க்குக்கும் அடுத்த மார்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கணும். பியர் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம கூட படித்தவங்க வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம கூட படித்தவங்க வந்து வேறு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க, அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆகும்போது நம்ம அதிலே இருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபியர் ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம வெற்றியை நோக்கியே நம்ம வந்து பயணம் இருக்கணும், அவ்வளோதான். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 180 வச்சுக்காங்க. 180 வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம லோவாக டார்கெட் வைக்கும்போது நம்மளால் அதை விட கம்மியாக தான் எடுக்க முடியுமே தவிர அதிகமாக எடுக்க முடியாது. அதிகமாக வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓரளவு என்ன கட் ஆஃபோ அதை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ வந்து அதிகமான 180ன்றத டார்கெட் வச்சு நீங்கள் படிங்க.
இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. டார்கெட் வந்து 180 வச்சுக்காங்க. அதுதான் எய்ம் ஹை. ஸோ 180 நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம 176 ஆச்சும் வாங்க முடியும். அடுத்து ரொம்ப விரும்பி படிங்க, பிடிச்சி படிங்க. ஒரு வெறுப்பாகவே ஐயோ இவ்வளோ இருக்கான்னு சொல்லி படிக்காதீங்க. ப்ராசஸில் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அதுதான் முக்கியமே. இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஐ ஹாவ் கிளியர்டு டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் சூஸ் தி டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்டு அங்கே எழுதிக்காங்க. அசிஸ்டன்ட் சம்திங் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்காங்க. நமக்கு ஆல்ரெடி போஸ்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இப்போவே வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுக்காங்க. உறுதியாக, மன உறுதியாக எழுதி வச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் 2025 அப்படின்னு அட்வான்ஸாக நம்ம எழுதி வச்சுக்கிற மூலமாக. ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தான், என்ன நம்ம ஆகணும்னு நினைக்கிறோமோ அது ஆன மாதிரியே நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ வந்து அதை எழுதி வச்சு மைண்ட் லெவல் அதை ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு நோட்டில் ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணும்போதெல்லாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்காங்க. நம்ம தனியாக படிக்கிறத விட ஒரு டீம் ஒர்க் வந்து எப்போவுமே வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம சோர்வாக இருக்கும்போது கூட நம்ம கூட இருக்கவங்க வந்து நமக்கு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை இன்றைக்கி இதை வந்து முடிச்சிடணும், இந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் இன்றைக்கின்னு நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து டீம் வந்து நல்ல ஒரு டீம் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். கண்டிப்பாக படிக்கும்போது தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வரும்போது ஒருத்தர் வந்து லோவானாலும் இன்னொருத்தர் வந்து நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சின்னா யூ ஆர் லக்கி, பெரிய லக்கி. அந்த டீமே வந்து நம்மளை சக்ஸஸ் நோக்கி நகர்த்திடும். ஸோ வந்து டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிளான் போடுங்க. அந்த பிளானை வச்சு படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி இருந்தே படிங்க. 55 days கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரிவிஷன் கொடுங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ணாதீங்க, எதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சயின்ஸில் வந்து ஒரு செலக்டிவாக படிங்க. போன லாஸ்ட் எக்ஸாம்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். கொஷின் பேப்பரை திருப்பி எடுத்து பாருங்கள். அடுத்தடுத்து ரிவிஷன் கொடுங்க. கரெக்டான டைமில் ரிவிஷன் கொடுங்க. அடுத்து வந்து டெஸ்ட்டெல்லாம் எழுதுங்க. பிளானை வச்சு சக்சீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஃபேம். இதுதான் என்னோட 55 days பிளான் ஷெடியூல், அதாவது ஒரு அவுட் ஃப்ரேம். தேங்க்யூ.